வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி ஏப்ரல் 1, 2024. இப்போ டைமு 12 o'clock 1 minute ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் ரன்னிங் பேங்க் நிஃப்டி 47,576 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 47,642, support 47,506. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இன் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. மார்னிங்லேருந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து ரெசிஸ்டன்ஸையோ சப்போர்ட்டையோ பிரேக் பண்ணி கீழே ஃபர்தர் கேண்டில் வரலை. இப்போ வரலாம். இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் என்னங்கிற பார்க்கலாம். என்னோடய பொசிஷன் இன்றைக்கி நான் எதுவுமே எடுக்கலை, இதுவரையிலும் என்ட்ரி கொடுக்கல. இதுவரையிலும் நான் என்ட்ரி கொடுக்கல. எதனாலன்னா எதுவும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து வரல, அதனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்ததுன்னா எகெயின் என்ட்ரி ஆகலான்னு சொல்லிவிட்டு. இதுதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது. இப்போ டைம் 12:56 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு சப்போர்ட்டை லெவலில் பிரேக் பண்ணி செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் டவுன் கொடுத்தது. ஆனால் அந்த கேண்டில் ரெட் சைடு போகல, டவுன்ஃபால் ஆகாமல் எகெயின் ரெக்கவரியில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஃபர்தர் டவுன் சைடு போயிருந்துச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கலாம் டவுன்ஃபாலுக்கு. இது எகெயின் ரெக்கவரி மேலே போகிறனால நான் இன்னும் எதுவும் பொசிஷன் என்ட்ரி ஆகலை. மார்னிங்லேருந்து நான் எதுவும் என்ட்ரி கொடுக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஃபர்தர் அப்பு போகுதா இல்லை டவுன்ஃபால் ஆகுதாங்கிறது. கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸு டைம் 2:36, டவுன் த சப்போர்ட்டு. இப்போ கரண்ட் ரன்னிங் 47,455 ரன் ஆகிட்டுருக்கு. நான் என்ன ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ணது 47,600 கால் அண்ட் புட்டில் தான் பண்ணேன். அதோட இப்போ கரண்ட் பொசிஷன் -500 ரேஞ்சில் இருக்குது, நெகட்டிவில். இன்றைக்கி மார்க்கெட் டோட்டலாகவே சைடுவே, ஸோ அதனால் ப்ராஃபிட் எதுவும் வரலை. மார்னிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கனாவே சைடுவே தான். எகெயின் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 800 வந்துருச்சு. இப்போ நமக்கு லாஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 1200 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்ம புட் சைடு இருக்கனால ரெக்கவரி ஆகுது. டவுன் சைடு சப்போர்ட்டுக்கு கீழே இருந்தது கேண்டில் ரெக்கவரி ஆகிறதுனால நமக்கு அந்த லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 1300. இப்போ நான் ஆர்டரை எக்ஸிட் பண்ணுறேன். என்ன ரீசனால் நான் எக்ஸிட் பண்ணேன்னா எகெயின் சப்போர்ட்டுக்கு உள்ளே வந்துருச்சு கேண்டிலு. ஸோ ஃபர்தர் மூவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப் சைடு. ஸோ இப்போ உள்ள லாஸு 1047 ஆகிருக்கு. நம்ம பண்ண நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு 8 ட்ரேட் ஆகிருக்கு. மார்க்கெட்டு டோட்டலாகவே இன்றைக்கி சைடுவேல தான் இருக்குது. டவுன் சைடு கொடுக்குது, 2 கேண்டில் செகண்ட் கேண்டிலில் ரெட்டில் ஃபார்ம் ஆகி எகெயின் ஃபர்தர் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகுது. ஸோ நம்ம எந்த பொசிஷன் எடுத்தாலும் கால் சைடும் புட்டு சைடும் எடுத்தாலும் நமக்கு லாஸ் தான் கொடுக்கும் சைடுவேல. ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரேடை நான் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். வித் லாஸு 1047 ருபீஸு. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது
8 ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். நமக்கு 35 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட்டு 3 லாட்டு நம்ம எடுத்திருந்தாலும் 1500 ரேஞ்சில் வரும். இப்போ நமக்கு 1000 லாஸ் இருக்குது. ஸோ இதனால் ஃபர்தர் வந்து மோர் ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதோட ட்ரேடை க்ளோஸ் அவுட் பண்ணிடுறேன். இன்றைக்கி டோட்டல் லாஸ் 1047 rupees.